ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா சமையல் vlogs. இன்றைக்கி பேச்சுலர் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சவ் சவ் கூட்டு தான். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சவ் சவ், பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, கடுகு, சாம்பார் பொடி, உளுத்தம்பருப்பு, மஞ்சள் பொடி, மிளகாய் வெத்தல், உப்பு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம சவ் சவ் சேர்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் பாசிப்பருப்பு சேர்த்துடலாம். இது வந்து பேச்சுலர் ரெசிபி அப்படின்றதுனால நான் வந்து இப்போ அவங்களுக்கு ஈஸியாக எப்படி செய்யணும் அப்படின்றத நான் செஞ்சு காமிக்கிறேன். அவங்க சாப்பாடோடையே இது அப்படியே வச்சிடலாம். அதனால் அந்த ஈஸியாக அவங்களுக்கு ஈஸி செய்கிற மாதிரி. ஏன்னா இது வந்து நம்ம தனியாக குக்கர்லேயும் செய்யலாம், இல்பச்சட்டிலையும் செய்யலாம், அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இதுலேயும் செய்யலாம். இது வந்து அவங்களுக்கு ஈஸியாக எப்படி செய்வாங்க அப்படின்றதுக்கோசரம் நான் இதை செஞ்சு காமிக்கிறேன். பாசிப்பருப்பு 1/4 கப்பு சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அதை சேர்த்துடலாம். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரு சின்ன வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். இந்த இது சவ் சவ் இது பார்த்திங்கன்னா கூட்டும் செய்யலாம், இதுலேயே பொரியலும் செய்யலாம். நிறைய டிஃப்ரெண்ட்டு வெரைட்டிஸ் இந்த சவ் சவ்லேயே வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம டிஃப்ரெண்ட் ரெசிபி இதில் செய்யலாம். இப்போ இதில் சாம்பார் பொடி சேர்த்துடலாம். சாம்பார் பொடி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்தாலே போதும். இப்போ இது நல்லா தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கூட்டு பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் டைமும் நான் வந்து இந்த கூட்டு செஞ்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா நான் தேங்காய் போட்டு செஞ்சுருக்கேன். இது வந்து பேச்சுலர்ஸ்னால அவங்க ஈஸியாக சாப்பாடோடையே இதை வச்சுக்கிட்டாங்கன்னா அது சாப்பாடோடையே போட்டு சாப்பிட்றலாம். அப்படி இல்லைன்னா சாம்பார் செஞ்சு அதுக்கு சைடிஷ்ஷாகவும் தொட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த கூட்டையே நம்ம இது பார்த்திங்கன்னா ரசம் வச்சு இந்த கூட்டு தொட்டு சாப்பிட்றலாம். அந்த மாதிரியும் அவங்க சாப்பிட்டுக்கலாம். ஈஸியானதை நான் வந்து அவங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். என் சேனலில் வந்து எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். சமையல் வீடியோஸ் எல்லாமே இது ரைஸ்லேருந்து பொரியல்லேருந்து கூட்டுலேருந்து எல்லாமே நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். மெயின்லி பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், வீடியோஸ்லேயும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நல்லா அதை கலந்து விட்டாச்சு. உப்பு நான் சேர்க்கலை. இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. இது இப்போ நம்ம குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கூட்டு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ரொம்ப இது குழையாகவும் இல்லை பாருங்கள். இந்த மாதிரி இப்படி எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் பார்த்துடலாம். இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சது. மிளகாய் வத்தல் சேர்த்துடலாம். ஒரு மிளகாய் வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். ஒரு மிளகாய் வத்தல் கிள்ளியிருக்கேன், மற்ற மிளகாய் வத்தல் கிள்ளலை. இப்போ இதில் உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். இப்போ இது தாளிச்சது இதில் சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கூட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அவ்வளோதான், கூட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு அருமையான ஒரு சிம்பிளான ஒரு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதுலேயே நம்ம தேங்காய் ஜீரகம் அதை அரைச்சும் சேர்க்கலாம். இது வந்து சிம்பிளாக அவங்களுக்கு பேச்சுலர்ஸ்க்கு வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு அவங்க சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி இது நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். எனக்கு அதை வேணும் சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கேளுங்க. இப்போ பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பாருங்கள். ஒரு அருமையான ஒரு சிம்பிளான பேச்சுலர் ரெசிபியில் பெங்களூர் கத்திரிக்காய் கூட்டு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வேறு என்ன டவுட்ஸ் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.